புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணுன்னா 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுண்டு இந்த மாதிரி புடலங்காவை பொடியாக நறுக்கி எடுத்து குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாத அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுறச்ச குக்கர் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து மசியாவது படிக்கு இப்படி நல்லா தெரியணும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததும் விழுது ஒன்று அரைச்சி இதில் போட்டோம்னா கூட்டு ரெடி. அந்த விழுதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்கிறேன். புடலங்காயும் பைத்தம்பருப்பையும் குக்கரில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா விழுது ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும். அந்த விழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக, இதில் பாருங்கள் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது வரமிளகா என்னென்னா ஒரு 3 வரமிளகா, 3லேருந்து 4 போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் என்னென்னா நடுவில் இதை பிச்சுட்டு உள்ளே இருக்க விதையை நான் எடுத்துருவேன். எப்போவுமே எண்டில் சேர்க்குறச்ச அந்த விதை இருந்ததுன்னா ரொம்ப காரம் தட்டும், அதனால் அந்த விதையை எடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இது 3த்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி விழுதாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டு வெந்ததுக்கப்புறம் இதை அதில் மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டேன்னா உங்களுக்கு கூட்டு ரெடி. நான் இப்போ இதை அரைச்சி விழுதாக எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் குக்கர்லேருந்து வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு வானலில் தனியாக நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இது நல்லா ஒரே ஒரு 1 மினிட் இது கொதித்து வரைச்ச தாளித்து விட்டேன்னா கூட்டு ரெடி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா காயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ஒன்று, அந்த அரைக்கிற விழுது தான் இது குக்கரில் கட் பண்ணி வேக வைக்கணும். இது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தாளித்து கொட்டி இப்போ எண்டில் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போது கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொத்தமல்லி அதை போட்டு நல்லா தாளித்து விட்டுருக்கேன். இப்போது கூட்டு ரெடி. இது ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டியது. இது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.